நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்துட்டு ஜாப் வந்து மாறுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் புதுசாக சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னாலும், இன்னும் சிங்கப்பூரே போகலனாலும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி யாராவது சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு கம்பெனி சரியில்லை அப்படின்னாலோ, இல்லை கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னாலோ, கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நிறைய நீங்கள் வந்து வேறு ஜாப்புக்கு மாற போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். மோஸ்ட்லி அது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கும், அதுக்கு என்ன சொல்யூஷனு, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் குறிப்பாக சிங்கப்பூரை பற்றின எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், அதே மாதிரி சிங்கப்பூர் வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சிங்கப்பூர் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா, வெளிநாடு போகணும் அப்படின்னாவே, அதுவும் குறிப்பாக நீங்கள் இந்தியாவிலேருந்து போகணும் அப்படின்னா, இந்தியாவில் வந்துட்டு 1000+ 100+ லைசன்ஸ் இருக்கணும். கம்பெனி ஏஜென்சி மூலமாக நீங்கள் போகிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த ஏஜென்சி வந்து அந்த லைசன்ஸ் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏஜென்சி இப்போ ஒருத்தவங்க அந்த லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ஏதாவது ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்ட நிறைய அமௌண்ட் வந்து டெபாசிட் வாங்கிட்டு தான் வந்துட்டு அந்த லைசன்ஸே கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு லைசன்ஸ் வாங்குகிற ஏஜென்சி உங்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றிட்டு எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா அவங்களோட டெபாசிட் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டிட்ட இருக்குது. ஸோ அப்படி அவங்க ஏதாவது ஏமாத்தினாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட் வந்து நமக்கு திருப்பி நம்ம கட்டின அமௌண்ட்டு நமக்கு வந்துடும். அதே இது இந்த மாதிரி எந்த லைசன்ஸும் இல்லாமல் ரன் பண்ணுற ஏஜென்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஓடி போயிட்டாங்க அப்படின்னா, இல்லை உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னாலோ அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டை திருப்பி வாங்க முடியாது. அதனால் இந்த மாதிரியான லைசன்ஸ்டு ஏஜென்சிகிட்ட மூவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைசன்ஸ் ஏஜென்சி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, agtamil.com வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான லைசன்ஸ்டு ஏஜென்சி கொடுக்குற ஜாப் வேகன்சி எல்லாத்தையுமே ஒரே இடத்துல போஸ்ட் போடுறாங்க. அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, டெலகிராம் ஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த ஜாப் வேகன்சியை நீங்கள் போய் பார்த்து அந்த ஜாப் வேகன்சி உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நல்லபடியாக நிறைய பேருக்கு ஜாப் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுமே நிறைய வீடியோ போட்டு நிறைய பேருக்கு ஜாப் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போயிட முடியும். ஓகே, இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க. சிங்கப்பூர் போகணுன்னா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட தகுதிக்கு தகுந்த வேலை, அவங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கப்பூர் கிடைச்ச வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் போயிடுவாங்க. போயிட்டு வேறு கம்பெனி மாறணும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி எல்லாமே வந்து ஏஜென்சி சொல்லியிருப்பாங்க, சொன்ன வேலை இல்லாமல் வேறு வேலை வந்து அங்கே இருக்கலாம், இல்லை ஏஜென்சி வந்து அவங்கள ஏமாற்றிருக்கலாம், இல்லை சரியான வேலைக்கு அவங்கள அனுப்பாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கவங்களும் மாறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஒரு சில பேர் அங்கே ஒர்க் பண்ணி ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கம்பெனிலேருந்து தம்பி இங்கே வேலை இல்லை, நீ வேறு கம்பெனி மாறிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்றப்ப அங்கே வந்து நீங்கள் மாறுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வர்றப்போ வந்து எப்படி மாறணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த வேலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில், கிடைச்ச வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து போன உடனே இன்னொரு கம்பெனி மாறாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு ஒர்க்கரை வந்து ஃபாரினில், அதாவது இந்தியாவிலேருந்து உங்களை வந்து எடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நிறையா செட் ஆஃப் ரூல்ஸஸ் எல்லாம் இருக்குது. நிறையா அவங்க பணம் செலவு பண்ணுவாங்க. அதான் எங்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்குற பணம் ₹1 கூட எந்த கம்பெனிக்குமே போய் சேராது. ஒரு ஒர்க்கரை வந்து கம்பெனி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்க தான் எல்லா செலவுமே பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டுவாங்க, உங்களுக்கு வந்து அங்கே கிளாஸுக்கு பணம் கட்டுவாங்க, நீங்கள் சேஃப்டி கிளாஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பணம் கட்டுவாங்க, குவாரண்டைனுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட்டில் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா குவாரண்டைனுக்கு பணம் கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து அந்த கம்பெனி தான் செலவு பண்ணி உங்களுக்கு வந்து இறக்குறாங்க. ஸோ அப்படி வந்து அந்த கம்பெனி இறக்குறப்ப நீங்கள் வந்துட்டு உடனே நீங்கள் வந்து வேறு கம்பெனிக்கு மாறுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நிறையா லாஸ் ஆகும். இது மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி மாறுறீங்க, இந்த மாதிரி மாறுனீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நம்ம இந்தியன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். இவங்களை எடுத்தாலே உடனே மாறிடுவாங்க, இது செட் ஆக மாட்டாங்க, இவங்களை எடுக்கவே கூடாது, வேறு கண்ட்ரி பீப்புளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு எண்ணம் வந்து அந்த கம்பெனிக்கு தோன்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த கம்பெனிக்கும் அது லாஸ். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா மினிமம் நான் சொல்கிறது 6 மந்த்து, மேக்ஸிமம் 1 இயராவது இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாற முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? போன உடனே மாறாதீங்க. அதே மாதிரி இந்த போன உடனே மாறுறதுனால உங்களுக்கும் என்ன ஒரு இது மைனஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போனோடனே உங்களுக்கு எதுவுமே புரியாது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இன்னொரு கம்பெனி மாறுறீங்க அப்படிங்கிறப்ப போன உடனே மாறினீங்கன்னா அந்த கம்பெனிலேயும் உங்களுக்கு சரியாக அமையலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருப்பி வேறு கம்பெனி மாறுறதும் சிரமமாயிரும். அப்படி இல்லை நீங்கள் இந்தியா வந்துட்டீங்க அப்படின்னா திருப்பி வேறு கம்பெனிக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போயிட்டு உடனே வந்ததுனால வேறு கம்பெனி எடுக்கிறதுக்கும் உங்களை தயங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கிறதுனால போன உடனே மாறாமல்
ஒரு 6 மாதமாவது நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து என்னோட பர்சனல் ரிக்வெஸ்ட். ஆனால் மாறணும்னு நினச்சா உடனே கூட மாறலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ நான் மெயினாக போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெறையா பேருக்கு வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறப்ப கம்பெனி சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கம்பெனி வந்து கம்பெனி இப்போ ஒரு ஒரு ஒர்க்கர் மாறுறாங்க அப்படின்னா, அதுக்கு கம்பெனி வந்து ரிலீஸ் குடுக்கணும், கம்பெனி லெட்டர் குடுக்கணும், கம்பெனி பர்மிஷன் குடுத்தா மட்டும் தான் வந்து மாற முடியும். அப்படி இல்லன்னா மாறுறது ரொம்ப சிரமம். ஓகேங்களா? அப்படி இல்லாமயும் மாறலாம். அதாவது நீங்க பர்மிட் முடியறதுக்கு ஒரு 20, 25 நாளைக்கு முன்னாடி லெட்டர் இல்லாம மாற முடியும். ஆனா எதா இருந்தாலுமே கம்பெனி ரிலீஸ் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, அத வந்து ஒரு சில கம்பெனி குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு நெறைய பேர் என்னோட டெலகிராம்ல கேட்டிருந்தாங்க. அதுக்கு ப்ராப்பரான வே என்ன அப்படிங்கிறத தான் சொல்லப் போறேன். இப்ப நீங்க கம்பெனி மாறணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்கள எடுக்க போறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனில தெளிவா சொல்லிருங்க. அதிலேயும் குறிப்பா நீங்க ஒர்க் பெர்மிட் டூ ஒர்க் பெர்மிட்டே மாறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க வந்து கம்பெனில இன்ஃபார்ம் பண்ணா மட்டும் போதாது. கண்டிப்பா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ஹெச்ஆருக்கு வந்து இமெயில் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது நமக்கு ப்ரூஃப் வேணும். நம்ம வந்து ரிசைன் லெட்டர் குடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் வேணும். அத வந்து உங்க ஹெச்ஆருக்கு இமெயில் பண்ணிருங்க. இந்த மாரி நான் வந்து இந்த வேலைய வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன். என்னோட நோட்டீஸ் பீரியட்ல நான் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாரி இமெயில் பண்ணிருங்க. இமெயில் பண்ணிட்டு நோட்டீஸ் பீரியட் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். சில கம்பெனிக்கு 1 மந்த்தா இருக்கும். சில கம்பெனிக்கு 7 டேஸா இருக்கும். அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த நோட்டீஸ் பீரியட்ல நீங்க ஒர்க் பண்ணிருங்க. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதே மாரி மெயிலும் பண்ணிருங்க. அவங்க வந்து இல்ல முடியாது, உன்னால மாற முடியாது, நான் விடமாட்டேன் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலுமே நீங்க கவலையே பட தேவையில்ல. நான் இமெயில் பண்ணிட்டேன், நான் மாறியே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிருங்க. அதுக்கப்புறமேட்டு விட முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க டைரக்ட்டா எம்ஓஎம் போலாம். ஓகேங்களா? நீங்க ஆனா எம்ஓஎம் போறப்ப அவங்களுக்கு வந்து இமெயில் பண்ணி அட்லீஸ்ட் 7 டேஸாவது ஆயிருக்கணும். ஓகேங்களா? மினிமம் 7 நாளாவது ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எம்ஓஎம் போறீங்க அப்படிங்கிற பட்சத்தில கரெக்ட்டா உங்க எல்லாத்தையுமே நீங்க காமிக்கிறீங்க. பாருங்க சார், நான் இமெயில் பண்ணிட்டேன். எனக்கு இன்னொரு கம்பெனி ரெடியா இருக்கு. இவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில கண்டிப்பா எம்ஓஎம் வந்து அது முறைப்படி நீங்க போறீங்க, ரிலீவ் பண்றீங்க அப்படின்னா, அத ரிலீவ் பண்ணி தான் ஆகணும். ரிலீவ் பண்ண மாட்டேன்னு எந்த கம்பெனியும் சொல்லவே முடியாது. சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க கண்டிப்பா ரிலீவ் பண்ணி தான் ஆகணும். நீங்க எம்ஓஎம் போறீங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க ரிலீவ் பண்ணிருவாங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, எம்ஓஎம்மே உங்களுக்கு ரிலீவ் பண்ணி குடுத்துருவாங்க. இன்னொரு கம்பெனில உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஐபி அந்த கம்பெனில நீங்க ரிலீஸ் ஆனாலும் நீங்க அந்த கம்பெனிக்கு மாறிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ப்ராப்பரான வே. ஸோ வந்துட்டு நீங்க பயப்படவே தேவையில்ல. அவங்க வந்து இல்ல உன்ன நான் வந்து விடமாட்டேன், உன்னை இந்தியாவுக்கு அனுப்புறேன், கேன்சல் பண்றேன் அப்படி இப்படி சொன்னா எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க மெயில் ப்ராப்பரா போட்டுட்டு ப்ராப்பரா நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அ மே அதே மாரி இப்போ ஒர்க் பெர்மிட்ல இருந்து எஸ்பாஸ்க்கு மாறுறீங்க அப்படின்னா, எந்த இதுவுமே தேவையில்ல. அதாவது எப்படின்னா கம்பெனி லெட்டர் இந்த மாரி எதுவுமே தேவையில்ல. எஸ்பாஸ் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். அப்ளை பண்ணி ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஐபி வந்துருச்சு. நீங்க ஒர்க் பெர்மிட் இருக்கையிலே எஸ்பாஸா இருக்கட்டும், இபாஸா இருக்கட்டும், என்டிஎஸ் பெர்மிட்டா இருக்கட்டும் வந்துரும். ஆனா ஒர்க் பெர்மிட் டூ ஒர்க் பெர்மிட் இல்ல பிசிஎம் டூ ஒர்க் பெர்மிட் இந்த மாரி மாறுறதுனா தான் கம்பெனி சைட்ல சப்போர்ட் தேவை. மத்தபடி ஒர்க் பெர்மிட் டூ எஸ்பாஸ் இதெல்லாம் இபாஸ், என்டிஎஸ் பெர்மிட் இதுல மாறுற மாரி இருந்தா சப்போர்ட் எதுவுமே தேவையில்ல. நீங்க அப்படியே டைரக்ட்டா உங்களுக்கு ஐபி வந்துரும். ஐபி வந்தோனே எனக்கு ஐபி வந்துருச்சு ரிலீவ் குடுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து கம்பெனி சைட்ல இருந்து உங்கள ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச வரைக்குமே இமெயில் பண்ணுங்க. திரும்ப திரும்ப அதுதான் சொல்லுவேன். இமெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க வந்து இப்ப நீங்க எம்ஓஎம்மே போடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், நீங்க சும்மா நான் சொன்னேன், அவங்க என்னை ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, இந்த மாரி பிரச்சனை பண்றீங்க அப்படின்னா, எம்ஓஎம் போனாலும் எம்ஓஎம்ல இருந்து அத தான் சொல்லுவாங்க. நீங்க இமெயில் பண்ணீங்களா? எம்ஓஎம்ல இருந்து ஃபர்ஸ்ட்டு கேட்கறது அதுதான். ஹெச்ஆருக்கு வந்து இமெயில் பண்ணீங்களா? இமெயில் பண்ணி எத்தன நாள் ஆகுது? அந்த ப்ரூஃப காமிங்க அப்படிங்கிற மாரி தான் கேட்பாங்க. அப்படி இருக்க பட்சத்தில நீங்க போறது வேஸ்ட் எம்ஓஎம் போறது. அதனால நீங்க இந்த மாரி இமெயில் பண்ணி 7 டேஸ் ஆயிடுச்சு. சார் இந்த பாருங்க சார் இமெயில் பண்ணிட்டேன் 7 டேஸ் ஆயிடுச்சு. இன்னும் என்ன ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, உடனே அவங்க ரிலீவ் பண்ணி தான் ஆகணும். எம்ஓஎம்லேருந்து அவங்கள வார்ன் பண்ணிருவாங்க. இந்த மாரி நீங்க ரிலீவ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ரிலீவ் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, எம்ஓஎம் சொன்னா கேட்டு தான் ஆகணும். அதனால உங்கள கண்டிப்பா ரிலீவ் பண்ணிருவாங்க. நீங்க நல்லபடியா போயிரலாம். அதே மாரி சம்பளம் எல்லாமே வந்துட்டு நீங்க போறீங்க அப்படின்னாலும் அவங்க சம்பளம்லாம் எதுவும் புடிச்சுட்டுலாம் குடுக்கக்கூடாது. ஸோ உங்களோட நீங்க ஒர்க் பண்ணதுக்கு உண்டான சம்பளத்த கரெக்ட்டா குடுக்கணும். அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நீங்க ரிலீவ் ஆயி வேற கம்பெனிக்கு மாறிறலாம். ஓகேங்களா? இங்க இந்தியா வந்துட்டு போறது அப்படின்னா, அது ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க அங்க அந்த பெர்மிட்ட வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்தியா வந்துட்டு போலாம். ஒரு சில கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி பாதியில நீங்க போறீங்க அப்படின்னா, உங்க பெர்மிட்ட கட் பண்ணி விடாம வச்சிருப்பாங்க. அப்படி ஏதாவது பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில நீங்க வந்து கம்பெனிக்கு வந்துட்டு எம்ஓஎம்க்கு மெயில் பண்ணலாம். கம்பெனில ஃபர்ஸ்ட்டு கேட்டு பாருங்க. இந்த மாரி நீங்க என்ன கட் பண்ணாம வச்சிருக்கீங்க? எனக்கு கட் பண்ணி விடுங்கன்னு சொல்லி பாருங்க. இல்ல கட் பண்ண முடியாது, இல்ல அவங்க ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில பெர்மிட்ட எப்படி வந்து பெர்மிட்டோ இல்ல ஐபிஏவோ வந்து எம்ஓஎம்ல வந்து மெயில் பண்ணி எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத நான் தெளிவா ஒரு வீடியோவாவே போட்டிருக்கேன். அதே மாரி நீங்க எம்ஓஎம்க்கு அதில நீங்க மெயில் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ தெளிவா சொல்லி, இந்த மாரி என் பெர்மிட்ட கட் பண்ணாம இருக்கிறாங்க. நான் வேற கம்பெனி மூவ் பண்ணணும். வேற கம்பெனிய வந்து நான் அப்ளை பண்ணணும். எனக்கு தயவுசெய்து இத கட் பண்ணிவிட சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எம்ஓஎம் சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து, உங்களோட அந்த ஏற்கனவே இருந்த கம்பெனியோட பெர்மிட்ட கட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க புதுசா ஐபி ரிலீஸ் பண்ணி வரலாம். ஓகேங்களா? ஸோ எம்ஓஎம்க்கு நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா மெயில் பண்ணிக்கங்க.
ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் கம்பெனி மாறுறதா இருந்தால் மாறுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே சுச்சுவேஷன்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் போன கம்பெனிலே வந்துட்டு உங்களுக்கு வந்து உங்களோட எஜுகேஷனை பார்த்துட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கம்பெனிலே கூட உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எடுத்தோன்னே எந்த முடிவும் எடுக்காமல் கொஞ்ச நாள் நல்லபடியாக ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாறுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.